மக்களே வணக்கம். என்னடா கிட்னி கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ணி விசாரணை ஆரம்பிக்க சொல்லி உத்தரவிட்டாச்சே. ஒருத்தவங்களை காணுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுடைய வியூஸ்க்காகவும் உங்களுடைய லைக்ஸுக்காகவும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாமா? இது வந்து பள்ளியுடைய தீர்ப்பு எழுதிட்டாங்க. கேட்கற இதெல்லாம் கிட்னி திருடி கையில 2 கிட்னியை வச்சுட்டு போட்டுருக்காங்க. இதை நான் மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நீங்க யோசிங்க. ஓகே, இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் இந்த பொண்ணு மேல அவதூறு போட்டாங்க? இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த பொண்ணு பேசினதுக்கு அப்புறம் ஏன் கொண்டு வந்தாங்க? இதை வச்சு இவன் ஏன் டிஎம்கே வரைக்கும் சாயம் பூசுறாங்க? எல்லாத்தையும் தாண்டி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு செல்ஃப் டிக்னிட்டி இருக்கு. நான் எனக்காக நிக்கணும், எனக்காக நான் பேசணும். யார் பேசணும்? இன்னொரு பெரிய ஸ்கேம் என்னன்னா, ஒவ்வொரு இன்ஃபுளுசர்ஸ் ஒவ்வொரு குழந்தைகளையும் வச்சு ஜூலி நீ என்ன பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பேச வைக்கிறீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இன்ஃபுளுசர்ஸ்க்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபுளுசர்ஸ் கிடைக்கிறாங்க 10,000 ரூபாய் காசுக்காகவே அவ்வளவு தூரம் பேசுறீங்க. உங்களுக்கு அறிவு இல்ல, பகுத்தறிவு இல்ல. ஏன் ஃபேமஸ் 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போடணும்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் வந்து சிந்தனை வரும். உங்க குழந்தைகளுக்கு பாலிடிக்ஸ் கத்து கொடுக்காதீங்க எல்லாம் யாரும் சொல்ல. எஜுகேட் பண்ணுங்க, தப்பு இல்ல. என்ன மாதிரி எஜுகேட் பண்றீங்க? ஜூலி மேடம் பயமா இருக்கா? இதுக்கப்புறம் பாருங்க இன்னும் பயங்கரமா இருக்கும். எப்படி 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 வெக்கமா இல்லையாவா? குழந்தைங்களையா கேக்குற நீ? சாரி நீண்டனா வர ஆத்திரத்துக்கு. சரி மரியாதை கொடுத்து வைப்போம். என்ன மேடம் கேட்டீங்க? தாய்மார்களையும் குழந்தைகளையும் 10,000 ரூபாய் காசா? அதான் உங்க ரேட்டா? 10,000 ரூபாவா ஒவ்வொரு வீடியோக்கும்? காசு வாங்கிட்டு வேலை பார்க்கிற ஆட்களா நாங்க? குழந்தைங்க குழந்தைங்க காசு வாங்கிட்டு பாத்தீங்களா? உங்களோட ஒயரிங்ல பிரச்சனை இருக்கு மேடம். நீங்க ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட பாருங்க. ஆமா, உங்களோட ஒயரிங்ல பிரச்சனை இருக்கு. ஏன் உங்களுக்கு புரியல? இது உண்மையான அன்பு, இது மனசால வர அன்பு. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எங்க அண்ணனுக்காக பேசினது பியோர் அன்பு. அது உங்களுக்கு புரியாது. நான் எத்தனை தடவை சொன்னேன். சுப்ரீம் கோர்ட்ல கரூர் விஷயம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, விசாரணையில இருக்கு. ஒருத்தவங்கள இவங்க தான் காரணம்னு சொல்லக்கூடாதுன்னு. எப்படி உங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. கிட்னி திருடி அப்படின்னு சொன்னா உங்களால தாங்கிக்க முடியல இல்லையா? எதை வச்சு எங்க அண்ணன் தான் 50 உயிர் போனதுக்கு காரணம்னு எதை வச்சு சொன்னீங்க நீங்க? எப்படி சொல்லலாம்? வலிக்குதா? வலிக்குதா? எங்க எல்லாருக்கும் அப்படிதான் வலிச்சது. ஏன்னா அது ஒரு எல்லாருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய மனசையும் ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் அந்த கரூர் விஷயம். அது அவ்வளவு சென்சிட்டிவா நாங்க எல்லாரும் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான் 50 500 ஆக்காதீங்கன்னு சொல்லி விட்டு போறது யாரு? எதை வச்சு சொன்னீங்க? நான் திரும்ப திரும்ப சொன்னேன். விசாரணையில இருக்கு, சுப்ரீம் கோர்ட் விசாரணையில இருக்கு, லீகல் டீமை கன்சல்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசுங்கன்னு 100 தடவை சொன்னேன். எங்க எல்லாரையும் வெறுப்பேத்தி விட்டுட்டு, எங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு, மக்களே உங்க எல்லாரையும் நான் கேட்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இதுதான். இவங்க நம்மளை வச்சு நம்மளோட எமோஷன்ஸ் வச்சு இப்ப பணம் பண்ண பாக்குறாங்க. அந்த யூடியூப் சேனல் ஏதோ சொன்னாங்க இல்லையா, ஜல்லிக்கட்டா ஏதோ ஒரு கட்டு, தயவு செஞ்சு அதை வந்து போய் பார்த்து வியூவர்ஷிப் ஏத்தி அவங்களுக்கு வந்து நம்ம மூலமா ரெவன்யூ கொடுக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இவங்க பண்ற டாக்டிக்ஸ் பேரு நெகட்டிவ் இம்பாக்ட். அதாவது சர்க்கார்ல வந்து நம்ம அண்ணன் சொல்வார் தெரியுமா, ஒரு விஷயத்தை நெகட்டிவா சொல்லும் போது அதோட ரீச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு. சோ அந்த நெகட்டிவ் ரீச் வச்சு இவங்க பணம் பண்ண பாக்குறாங்க. உங்ககிட்ட எல்லாம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, ப்ளீஸ் இவங்க அப்படியே விட்டுருங்க. டோன்ட் ஃபாலோ, டோன்ட் கிவ் அ வியூவர்ஷிப். அந்த ரெவன்யூவை நம்ம மூலமா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இந்த அம்மாவோட ஆட்டிடியூடுக்கும் இந்த அம்மா பேசுற பேச்சுக்கும் எங்க குழந்தைங்களையும் எங்க தாய்மார்களையும் அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையான்னு கேட்கறதுக்குள்ள உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. யாரும் காசுக்காக வேலை பார்க்கல. உங்களை மாதிரி நினைச்சீங்களா? 200 rupees 1 பைசா வாங்கல. யாரும் வாங்க கொடுத்தாலும் தேவையில்லை. குழந்தைங்க எங்க குட்டி நண்பீஸ் எங்க அண்ணன் கூட எப்பயும் நிப்பாங்க. அந்த அன்பு உங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. வெக்கமா இல்லையான்னு கேக்குறீங்க? சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு கூட உனக்கு ஏமா இல்ல? யோசிச்சு பாருமா, யோசிச்சு பாரு. இப்ப கடந்த இந்த 2 வாரமா எங்க அண்ணனோட ஆட்சியில எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க கதறாதீங்க. இன்னும் நிறைய விசாரணைகள்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கும் இந்த கிட்னி திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் ப்ரூவே பண்ணல, அதுக்குள்ள வாய் 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 இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். மரியாதையா பேசுங்க. Cinema, 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 cinema.